பாருங்கள் 1வது வசனம், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். ஏன் 1வது வசனத்திலிருந்தே படிக்கணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, நம்ம படிக்கலாம். பாருங்கள் 2வது வசனம், இயேசு இவைகளை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவைகளிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது எதை பற்றி பேசுகிறாருன்னா, கிபி 70 இஸ்ரேல் தேசத்து மேலே அதாவது இவர் முற்றுகை போடுறார், தீத்துராயன் முற்றுகை போடுறார். அப்போ தேவாலயம் முற்றிலும் இடிக்கப்பட்டுச்சு. ஸோ இதை பற்றி பேசுகிறார். தேவாலயம் முற்றிலும் இடிக்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிங்கிறப்ப தான் இப்போ இயேசு கிறிஸ்து ஒலிவ மலை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்போ சீஷர்கள் கேள்வி கேட்குறாங்க. பாருங்கள், அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பாருங்கள், 2 கேள்வி கேட்குறாங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எவைகள் அப்படின்னா இந்த தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகணும்னு சொன்னீங்க இல்லையா, இது எப்போ நடக்கும்? அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். அப்படின்னா அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பூமிக்கு வரப்போகிற உபத்திரவம் வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டு வர்றார். அதாவது இது இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி மட்டும் சொன்னதும் மத்தேயு 24 கிடையாது. அதாவது தேவாலயம் இடிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ கடைசியாக நடக்கிற, அதாவது இந்த உலகத்தில் இந்த மகா உபத்திரவ காலம் வரைக்கும் என்ன நடக்குங்கிறத தான் இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசிட்டு வர்றார். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இயேசு இவைகளுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா நிறைய பேர் வஞ்சிப்பாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதை யாரை பற்றி பேசுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி இல்லை, 2ஆம் வருகை பற்றி கிடையாதுங்க. இது எதை பற்றி பேசுகிறாருன்னா, முதல் வருகையில் வரும்போதே இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அன்னைக்கு ஒரு குரூப் நாங்கள் தான் தாய் சபை, யார் ரோமன் கத்தோலிக்க சபை, இவங்கெல்லாம் தான் பாருங்கள், என் நாமத்தை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோடைய பேரை சொல்லிட்டு நாங்கள் தான் உண்மையான தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்க என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் சொல்கிறார். அதேமாதிரி அதுக்கப்புறம் உலகத்தில் என்ன நடக்கும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. எதிலிருந்து? முதல் வருகையிலிருந்து உடனே முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்கள் உண்டாகும். இதெல்லாம் 2ஆம் வருகையில் மட்டும் நடக்கிறது இல்லை, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பாருங்க, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுதுன்னு ஆரம்பிக்கிறாரா 9வது வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அப்படின்னா இது எந்த காலம் பார்த்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க சபை அதாவது முழுக்க அவங்க அதிகாரத்துக்கு வந்துருவாங்க, புனித ரோம பேரரசுன்னு வந்துருவாங்க. இப்போ அதை சொல்றாரு. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். பாருங்க, அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகர் வஞ்சிப்பார்கள், எழும்பி வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாகுதுன்னா அநேகருடைய அன்பு தனித்து போகுது. 2000 வருஷ சரித்திரத்தை பற்றி பேசிட்டு இருக்கார். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா அந்த சபையுடைய செலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க சொல்லிட்டு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் போகும்னு அர்த்தம் இல்லை. அதாவது தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்க இருக்காங்க இல்லையா, நம்ம தான் அதை படிக்கிறோம் இல்லைங்களா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள்னு. அந்த தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேரணும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள அதாவது சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படின்னா அந்த 1,44,000 பேருடைய கடைசி ஆளுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த சுவிசேஷம் போகும், அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கும் முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்றானே. பார்த்தீங்களா, இப்போ யாரை பற்றி பேசிட்டாருன்னா போப்பு மார்க்கத்தை பற்றி பேசுறாரு. சொல்லுகிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே காணும்போது அவன் எந்திரிச்சு உட்கார்ந்துருவான். யூதேயாவில் இருக்கிறவர்கள் இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது சபைக்கு சொல்றார், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். அப்போ யூதேயாங்கிறதே ஒரு மலைப்பட்டணம் தான். அந்த யூதேயாங்கிற மலைப்பட்டணத்திலிருந்து இன்னும் பெரிய மலையா இருக்கிற, அதாவது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுங்க. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையும் எடுக்க இறங்காதிருக்க கடவன். அப்போ வீடுங்கிறது இஸ்ரேல் ஜனங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு மேற்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. இஸ்ரேல் ஜனங்க தான் தேவனுடைய வீடு. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ அவங்களுடைய முரட்டாட்டங்களை நீங்க எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றாரு. 18வது வசனம், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க. வயல்னா அறுவடை வேலை நடந்துட்டு இருக்கு, அறுவடை வேலையை தொடர்ந்து செய்யுங்க, திரும்பி போயிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அப்படின்னா அதாவது அந்த டைம்ல நிறைய பேர் பால் கொடுப்பாங்க. இது யாருன்னா பெயர் சபை போதகர்கள். இவங்க தான் பால் மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு அதுக்கு தகுந்த சத்தியத்தை சொல்லி தர மாட்டாங்க.
இவங்க அதையே பாலையே கொடுத்து சபைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காணிக்க வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்குறது. அது அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கறதுக்கும் ஐயோ சொல்லிட்டு பாருங்க சொல்றாரு, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பிவாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா மாறி காலங்கிறது அறுவடை காலம். அறுவடை காலத்தில் ஓடிடாதீங்க, ஓய்வு நாள்லையும் ஓடிடாதீங்க. நீங்கள் ஓட வேண்டியது அதாவது அதுக்கு முன்னாடியே ஓடிடணும். அப்படின்னா அது வந்து என்னன்னா சபை செலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓடிடுங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது வருங்கிறார். இதை பற்றி இப்போ இங்கே வந்துட்டாருன்னு புரியுதுங்களா? இப்போ தாங்க 2ஆம் வருகைக்கு வரார். 2ஆம் வருகைக்கு வந்துட்டார். ஏன்னா சபையுடைய செலெக்ஷன் நீங்கள் முடிஞ்சு பாருங்கள், இந்த சபை முடிஞ்சிரும் நீங்கள் சொல்லலை, நீங்கள் அந்த டைமில் ஓடணும் பாருங்கள் சொல்லிட்டு. ஏன்னா சபை செலெக்ஷன் முடியாதுங்கிறதுக்கு பின்னாடி விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு வசனம் கொடுக்குறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை இல்லை. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிறார். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா? அதாவது இந்த பூமியில் ஒரு பெரிய உபத்திரவ காலம் வந்துடும். இங்கே யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா, அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ங்கிறவங்க யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே, அதுக்கு தானே கூட்டி சேர்த்துருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 2ஆம் வருகையில் வந்து கூட்டி சேர்த்துருக்காரு இல்லையா? அந்த கூட்டி சேர்த்ததில் ஒரு சிலர் எப்படிப்பட்டவங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பாங்களாம். அதாவது தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் அந்த நாட்களை குறைச்சிருவார். இல்லாட்டி அந்த நாள் நீண்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதான் சொல்கிறார், அந்த நாட்கள் குறைக்கப்படும் பாருங்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் யாராவது சொன்னாங்கன்னா யாரும் நம்பிடாதீங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசி வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாருங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பெயர் சபைகள் எப்போ நடந்தது? இதெல்லாம் 1870வது வருஷங்களுக்கு பின்னாடி தான் நடந்துச்சு. ஏன்னா சபைகளில் நிறையா அந்த அற்புத அடையாளங்கள் செய்கிறதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சது மறுபடியும். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெரிய அற்புத அடையாளங்களை செய்வார்கள். இதோ முன்னதாகவே நான் உங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் போயிடாதீங்க, செல்ல புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் போயிடாதீங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் இங்கே சொல்கிறார். மின்னலுங்கிறதுக்கு நம்ம வந்து வேற ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேப்புங்கிற வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்ட்ரேப்புன்னு சொன்னால் ஒரு வெளிச்சம். ஒரு வெளிச்சம் கிழக்கிலிருந்து தோன்றி. இது எதை பற்றி பேசுகிறா? சூரியன் தான் கிழக்கில் தோன்றி மேற்கு மறையும். அப்படின்னா எப்படி கிராஜுவலாக சூரியன் உதிச்சு ஒரு இடத்துல மறையுதோ அந்த மாதிரி தான் கர்த்தருடைய நாள் இருக்கும். அப்போது பாருங்க, அந்த நாள் எது? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் வந்திருக்கிற நாள். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்குமா? பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும். சொல்கிற பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடணும். இங்கே பிணம் யார்? சபை. கழுகுங்கிறது பிணம்ங்கிறது என்னென்னா சத்தியம். கழுகுடைய உணவு தான் பிணம் இல்லைங்களா? அப்படின்னா இது ஒரு புரியாத லாங்குவேஜில் சொல்கிறார். இதை பற்றி தான் வந்து யோபில் சொல்லப்பட்ட அதே வசனத்தை இங்கே சொல்கிறார். பிணம் அப்படிங்கிறது வந்து சத்தியத்தையும், கழுகு அப்படிங்கிறது வந்து தேவனுடைய பிள்ளைகள். அதாவது சத்தியத்தை தேடி இவங்கெல்லாம் ஓடுவாங்க. இது அதை பற்றி பேசுகிறார். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும். பார்த்தீங்களா? உபத்திரவம்னா சபைக்கான உபத்திரவம். சபைக்கான உபத்திரவம்னு ஒன்று இருக்குதுங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். 1799 அது வரைக்கும். அதைத்தான் நம்ம வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு காலக்கணக்கு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது 539 1799 வரைக்கும், அதாவது போப் மார்க்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. போப் மார்க்கம் மிகப்பெரிய அடி வாங்குச்சு 1800வது வருஷத்தில். யார்? நெப்போலியன் போய் அவர் கைது பண்ணுறார். அதான் சொல்கிறார், அந்நாட்கள் உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை அதை கொடாதிருக்கும், நட்சத்திரத்து வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் அப்படிங்கிறார். இதை எதை பற்றி பேசுகிறாருன்னா 3 விஷயத்தை பற்றி பேசுகிறார். அதாவது சூரியன், அதாவது உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும். அப்படின்னா சபையுடைய அதாவது சத்தியம் கிடைக்காத ஒரு பெரிய பஞ்சம் வந்துடும். அதுதான் சூரியனுங்கிறது புதிய ஏற்பாட்டு உபதேசம், சந்திரனுங்கிறது பழைய ஏற்பாட்டு உபதேசம். இது எல்லாம் கொடாது இருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகும். அப்படின்னா பெரிய பெரிய ராஜாக்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்க எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாரு. சொல்லிட்டு இதை எதை பற்றி? வானத்தின் சத்துவங்கள்ங்கிறது சாத்தானுடைய அமைப்பு. அவனுடைய அமைப்பு தான் வானத்தில் இருக்குது. அந்த அசுத்தாவிகள் மூலமாக அவன் ஒரு கவர்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கான். அதை வந்து அசைக்கப்படும். 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்படின்றார். வானத்தில் காணப்படும். பார்த்தீங்களா? ஆரம்பிக்கிறாரா? அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும், அதாவது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதைங்கிறது வந்திருக்கிறதை என பெருசியாங்கிற வார்த்தை இருக்குது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சரிங்களா? இதை கண்டு புலம்புவார்கள். அதான் வலுவாய் துணிக்கும் மெக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். பாருங்கள், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட
தள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை தொடங்கி முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளும் கூட்டி சேர்ப்பார்கள். இங்கே பாருங்க, வானத்தைங்கிற வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன் வானத்தின் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். சொல்லிட்டு இது எப்போ நடக்குங்கிறதுக்கு தாங்க தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. 32வது வசனத்தில், அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கலை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம் என்று அறிந்திருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து இருக்கிறார் என்று அறியுங்கள் சொல்கிறாரா? அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருங்க? அத்தி மரத்தினால ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். அப்போ அந்த அத்தி மரங்கிறது என்ன? ஏற்கனவே இதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக போகிறாரு, அத்தி மரத்துக்கிட்ட கனி எதிர்பார்க்குறாரு. அங்கே அத்தி மரத்துக்கிட்ட கனி இல்லை, அத்தி மரத்தை சபிக்கிறார். அது உடனே பட்டி போகுது. உடனே சொல்கிறாரு, அதற்கேற்ற கனி கொடுக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த வாய்ப்பு போகும் அப்படின்னு சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்க தான் அந்த இடத்துல அத்தி மரம். இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சாரு. கிபி 70 சபிக்கப்பட்ட அந்த ஜனங்க மறுபடியும் வருவாங்க, அத்தி மரம் துளிர் விடும். அதான் இங்கே ஆரம்பிக்கிறார். மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்க சொந்த தேசத்துக்கு வருவாங்க. அத்தி மரம் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கலை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கிறார். அவர் வந்துட்டாரு, அவர் வந்து தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே சொன்னோம் இல்லையா? எந்த சந்ததி? சபை. இந்த 1,44,000 பேருடைய செலெக்ஷன் முடிஞ்சிருக்காது. இதெல்லாம் நடக்கிற வரைக்கும். அதுக்கு முன்னாடியே சபை செலெக்ஷன் முடிஞ்சிருமோன்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். சபை செலெக்ஷன் முடியாது. இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்போ வானம்னு சொல்கிறது எதை தெரியுங்களா? வானம்னு சொல்கிறது சாத்தானும் அவனுடைய அரசாட்சி. அதான் வானம். பூமிங்கிறது அவனுடைய அமைப்பு. அது என்னது? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மதம், சமுதாயம், பொருளாதார, அரசியலுங்கிற இந்த சாத்தானுடைய அமைப்புகள் இருக்குது. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சாத்தானும் அவனுடைய சேனைகளும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவனுடைய அமைப்புகளும் ஒளிந்து போகும். எப்போ இந்த பூமியிலேருந்து எல்லாம் எடுக்கப்படும், அது சொல்லிட்டு என் வார்த்தைகளும் ஒளிந்து போகாது அப்படிங்கிறார். அப்படின்னா நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, 36வது வசனம். அந்த நாளையும் நாளிகையும் என் பிதா தவிர தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்படின்னா இதை பற்றி பேசுகிறாரு? இந்த சாத்தானுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலேருந்து எடுபடுறதையும், அதே மாதிரி இந்த பூமியில் இருக்கிற மதம், சமுதாய, பொருளாதார, அரசியல், அதுதான் மகாபுத்திரவ காலம் உடைய உச்சகட்டம். அது எந்த காலன்றது எனக்கு தெரியாது. அதுதான் சொல்கிறாரு. சொல்றாரு நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இங்கே பாருங்க, வரும் காலம்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்குமாமா? இங்கே வந்திருக்கிற காலம் இல்லை, வரும் காலம். அப்போ இது எதை பற்றி பேசுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்து வருவதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் பாருங்கள், ஜலப்பிரளய, அதாவது நோவாவுடைய காலம் ஒரு டைம் இருந்துச்சு, 120 வருஷம் ஒரு டைம் இருந்துச்சு இல்லைங்களா? அவர் அந்த 120 வருஷம் நீதியை பிரசங்கிச்சார் இல்லையா? ஏன்னா அங்கே நோவா இருந்தார். அதே தான் இங்கேயும். நோவா மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து இருப்பார், அவரும் நீதியை பிரசங்கிப்பார். அவருக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் அங்கே டைம் இருந்துச்சோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தும் அந்த குறிப்பிட்ட டைம் இங்கே பூமியில் இருப்பார். அதான் அவர் சொல்ல வர்றார். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து, அடுத்தது ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் ஒரு காலத்திலும் நடக்கும். கடைசியாக வர்ற அழிவு வர்ற வரைக்கும் இவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அந்த அழிவு வரும்போது தான் இவங்களுக்கு புரியும். அதை தான் சொல்ல வர்றார். அடுத்தது மீண்டும் 40வது வசனங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இது எதை பற்றி பேசிட்டா தெரியுங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற காலத்துக்கு வந்தாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிற காலம், அந்த காலத்துக்கு வந்துட்டு 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த வயலில் இருக்கிறது யார் அப்படின்னா, வயலில் என்ன நடக்கும்? அதாவது விதை விதைக்குவாங்க, அறுவடை நடக்கும். அப்படின்னா அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜனங்க, சத்தியத்தை விதைக்கிறதும் அறுவடை வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். யார் உண்மையாக செய்கிறாங்களோ அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, யார் உண்மை இல்லாமல் செய்கிறாங்களோ அவங்க கைவிடப்படுவாங்க. சரிங்களா? ஏற்றுக்கொள்ளப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல் கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படுதல். சரிங்களா? ராப்சருங்கிற வார்த்தை கிடையாது, வேற வார்த்தை. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுதல். அடுத்தது 41. 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்போ எந்திரம் அரைக்கிறதுனா என்ன? எந்திரங்கிறது மாவு, உணவு இல்லைங்களா? அதாவது உணவை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குற ஊழியக்காரர்கள். உணவு, அதாவது உணவுங்கிறது இங்கே ஆவிக்குரிய உணவு, சத்தியம். அந்த சத்தியத்தை தயார் பண்ணி கொடுக்குறவங்கள 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதாவது உங்கள் ஆண்டவர் இன்னும் நாளிகளே வருவான் என்று நீங்கள் அறியாது இருக்கிறதுனால் விழித்திருங்கள் அப்படிங்கிறார். சொல்லிட்டு பாருங்கள், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தானால் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திரு. அதாவது யார் எதிர்பாராத நேரத்தில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார்.
வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த விஷயத்தை சொல்கிறார். அந்த டைம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குங்கிறதுக்கு 45 கொடுக்குறாரு பாருங்க. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவைகளை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? இது ஒரு முக்கியமான ஒரு மனிதன் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை பற்றி பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன்னா இப்போ சொன்னோம்னா அது புரியாது. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து உடைய 2ஆம் வருகை பற்றி ஏற்ற காலத்தில், அந்த ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்துக்குரிய உணவை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த காலம்தான் ரொம்ப முக்கியமான காலம். பாருங்கள், ஏற்ற காலத்தில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவரை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? இங்கே சொல்கிறாரு பாருங்க, அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவராக இருப்பாரா? உண்மையுள்ளவராக இருப்பார், விவேகம் உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வேற யாரும் இல்லை, பிரதர் ரசல் பற்றி சொல்லப்பட்ட வசனம். ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். 1874 இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லைங்களா? ரசல் பிரதர் ஞானஸ்நானம் எடுத்ததும் அதே 1874 தான். ஆனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் 1874 கண்டுபிடிக்கல, 1889 தான் கண்டுபிடிச்சார். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு சொல்லி. சரிங்களா? அப்படிதான் அது இருக்கு. இதை பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது, தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தான் அவர் எழுதின பக்கங்கள் 52,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். ஏகப்பட்ட புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். பைபிளில் அவர் கொடுக்காத விளக்கங்களே கிடையாது, அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கார். அதனால தான் தேவன் அவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறார். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த ஊழியக்காரனோ இன்னொரு ஊழியக்காரன் இருக்கானா? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர அதாவது செல்லும். இன்னொரு ஊழியக்காரன் என்ன செய்கிறான்னா, இல்லை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது, இவங்க சொல்கிற காலக்கணக்கெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்களாம். சொல்லிட்டு ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலையாட்களை அடிக்க தொடங்கி. உடன் வேலையாட்களை அடிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லாமல் மறைக்கிறது, வெறியரோட புசிக்கவும், அதாவது அந்த உலகத்தில் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம், அவர் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, குடிக்கவும், தலையிட்டால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையோடு நீ இருந்தால் பாருங்க, சொல்கிறார், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிகையிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வருவார். யார்? அவங்க மத்தியில் வந்து நிற்பார், அவனை கடினமாய் தண்டிப்பார். எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், கடினமாய் தண்டித்து மாயக்காரனோட அவனுக்கு பங்கை நியமிப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும், இதுதான் மகாபுத்திர காலம், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிரு. இதுதான் மத்தேயு 24க்கான விளக்கம். இன்னும் டீட்டெயில்டாக பேசணுன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். தேங்க்யூ.